வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முகத்தில் ஈ ஆடவில்லை, முதல்வர் முகத்தில் பரிபோன மகிழ்ச்சி, வாக்குப்பதிவில் என்ன இருக்கிறது, வேட்டு வைத்து விட்டார்களா மக்கள், அமைச்சரும் முதல்வரும் விரக்தியில் ஏன் இருக்கின்றார்கள், அததான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், முதல்வர் முகத்திலும் அமைச்சர் பெருமக்கள் முகத்திலும் விரக்தி இருப்பதை எதை வச்சு கண்டுபிடிச்ச, எங்க பார்த்த நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த வீடியோவை தான் பார்த்தேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நம்முடைய தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தோடு தான், அந்த கொள்கையோடு தான் நாம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக அது தொடரும் 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 என்ற உறுதியை எடுத்து சொல்லி, இது எங்க நடந்தது அப்படின்றது உங்களுக்கு வீடியோ பார்த்தோன்னே தெரிந்து விட்டு இருக்கும். நேத்து மே தின விழாவை நம்ம முதல்வர் கொண்டாடினார் அமைச்சர் பெருமக்களுடன். ஒரு பக்கம் ஏவா வேலு இருக்கின்றார், இன்னொரு பக்கம் கே நேரு இருக்கின்றார், நடுப்புற நம்முடைய ஆர் ராசா இருக்கின்றார். முதல்வர் பேசுகின்ற பொழுது, நாம நல்லா உழைச்சிருக்கிறோம், இன்னும் 2 நாள்ல நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்றத உறுதிப்படுத்துறார். அமைச்சர் பெருமக்களும் ஆர் ராசாவும் அப்படியே ஏதோ ரோபோட் கை தட்டும் இல்லையா, அந்த மாதிரி கை தட்டி விட்டு அவங்க கிளம்பி செல்கின்றார்கள். 2வது, நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் தொடரும் தொடரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தொடரும் தொடரும் என்று சொல்லுகின்ற போதும் ஒன்னு கை தட்டி இருக்கணும். நம்ம முதலமைச்சர் சொல்வது ஆமா நிஜம்தான் என்று ஆமோதிக்கும் விதமாக அவங்க கை தட்டல. 2வது, தொடரும் தொடரும் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஏவா வேலு அவர்கள் ஒரு பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாரு, இன்னொரு பக்கம் நம்முடைய கே நேரு அவர்கள் நம்ம முதல்வரையே பார்க்கிறாரு. என்னப்பா நீ இந்த விழாவுக்கு கிளம்பி வருகின்ற பொழுது அறிவாலயத்தில் சொன்ன நம்மளுக்கு வந்திருக்கின்ற உளவுத்துறை ரிப்போர்ட் அத்தனையும் நம்ம ஆட்சி மீண்டும் வராது அப்படின்னு சொல்றாங்க. நாம எடுத்த கருத்து கணிப்புல ஒரு தொங்கு சட்டசபை தான் வரும் போல இருக்கிறது. காங்கிரஸ் ஒத்துழைக்குமான்னு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு கேட்பாங்க போல இருக்குது. கிறிஸ்டோடங்கர் நேத்தே அறிவிச்சிட்டாரு, ஆட்சியில பங்கு இல்லாம நாங்க கூட்டணியில் இனி இறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆட்சியை பிடிச்சாலும் சரி, தமிழக அரசியல் கலாச்சாரத்தை நம்ம தான் மாற்றி அமைச்சிடுவோமோ, முதன்முறையாக தமிழகத்துல கூட்டணி ஆட்சிக்கு நாம தான் வித்துட்டு விடுவோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு எங்க காதல ஓதன. ஆனா இப்ப மே தின விழாவில் நம்முடைய நல்லாட்சி தொடரும் தொடரும் சொல்றீங்க, எங்க தொடருது? ஒன்னு தோத்து விடுவோன்னு சொல்ற, இல்லைன்னா கூட்டணி ஆட்சின்னு சொல்ற. 2மே நமக்கு எதிரானவை தான். அப்படி இருக்கும்போது எதை வச்சு தொடரும் தொடருங்கிற அப்படின்னு நம்முடைய கே நேரு நினைக்கிறார். அத அப்படியே முதல்வரை பார்த்து, முகத்தின் அழகு அகத்துல தெரியும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முதல்வரையே பார்த்து, நீ அறிவாலயத்தில் பேசுறது உண்மையா இல்ல மேடையில பேசுற இது உண்மையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கிறது. மொத்தத்துல அமைச்சர் பெருமக்கள் ஆர் ராசா நம்ம முதல்வர் முகத்துல எந்த இடத்திலும் புன்னகையை பார்க்க முடியல. ஏன்னா வெற்றி என்பது சாதாரணமான விஷயமே கிடையாது. இப்ப வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால், ஆட்சி கட்டில ஏற்றாங்கன்னா, இந்த ஆட்சியில் இருந்து மக்களுக்கு நல்லது பண்றாங்களே இல்லையோ, அடுத்தடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலையா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படி இரவும் பகலுமாக இந்த வெற்றிக்காக தான் உழைக்கிறாங்க. அரசியல் தலைவர்கள் மாதிரி நல்லா சுகமா இருக்கிறாங்கப்பா, சூப்பரா பணம் சம்பாதிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு நாளும் கவலையுடனே எழுந்திருக்கிறவங்க அவங்களா தான் இருப்பாங்க. 2வது, வெற்றிக்காக அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. 10 பைசா தாராளமா செலவு பண்ணாம, ஆனா வாக்காளருக்கு பணம் கொடுக்கணும் இல்ல அப்படின்னு சேர்த்து வைக்கிறவங்களும் அவங்க தான். ஆனா சேர்த்து வைக்கிறத வருமான வரித்துறை வாரிட்டு போக கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் அவங்க தான். என்னடா எல்லாத்தையும் பார்த்துட்டான், எதிர்கட்சிக்காரன் கேஸ் கொடுத்துருவானோ, அந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு அனுதினமும் துன்பத்தில் உயல்கின்றவனும் இந்த அரசியல் தலைவர்கள் தான். இவ்வளவு சவால்களையும் தாண்டி தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுகின்றோம் என்ற வார்த்தையை வெளிப்படுத்துகின்ற போது அவங்க முகத்துல எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம முதல்வர் முகத்துல மகிழ்ச்சியே இல்லை. 2வது, கே நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி எப்படா முடியும் அப்படின்னு வேற நினைக்கிறார். டைம் இப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா
கே நேரு நினைப்பது இங்க வந்து நின்னுகிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டோம்னா தோல்வி அடைந்து விட்டால் நக்கலா இந்த வீடியோவை போட்டு காட்டுவானுங்க சோசியல் மீடியாவில். அப்படின்னா இதை வச்சு ஊடகத்தில் இருக்க விவாதம் நடத்துவான். அதனால இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கே நேரு நினைக்கிறாரு என்ன தெரியல. அவரு முதல்வரையே பார்த்துட்டு இருப்பாரு. ஏவா வேலை பொறுத்த வரைக்கும் இதுதான் நாம் எல்லாரும் ஒன்னா நின்று விழாவை கொண்டாடுகின்ற கடைசி விழாவா இருக்குமோ, இல்ல நம்மளை அமைச்சர் என்று அழைப்பது, நம்ம ஸ்டாலின் ஐயாவை முதலமைச்சர் என்று அழைப்பது, இந்த விழா தான் கடைசி விழாவா இருக்குமோ? ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ரிசல்ட் என்னன்றது அறிவாலயத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. நம்ம ஏவா வேலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோகமா இருக்கின்றார். தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்குது என்ற ஒரே எண்ணத்தினால தான் நாடாளுமன்றத்தில் ஆர் ராஜா அவர்கள் அலப்பறை செய்து கொண்டிருந்தாரு. அது மட்டும் இல்ல 2G வழக்குல நீதிமன்றத்துக்கே சவால் விட்டாரு. வாங்க நீ நானும் மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ ஆட்சி போக போகுதுன்னு நினைச்சிட்டாங்க. அதனால தான் மேடையில் ஆர் ராசா முகத்துல சிரிப்பே பார்க்க முடியல. திமுக தோல்வியடைந்த பிறகு திமுக கட்சிக்குள்ள என்னவெல்லாம் பூகம்பம் வெடிக்கும் என்று தெரியாத ஒரு நிகழ்வா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு ஆடியோ வந்து பேசி தொலைச்சிட்டோம், ஆள் அடையாளம் தெரியாம எவனோ ரெக்கார்ட் பண்ணி போட்டான். அதை தேர்தல் நேரத்தில் வெளியிட்டு விட்டாங்க. ஸோ தோல்வி அடைந்தால் ஆர் ராசா உன்னுடைய ஆடியோவால் தாண்டா நாங்கள் தோத்தோம். நாங்கள் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வீழ்த்த முடியாத ஒரு தலைவராக பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருந்தோம். மோடி அமித்ஷா இருக்கார் தெரியுமா, அவருக்கு சவால் விடுகின்ற ஒரே தலைவர்னு கட்டமைத்து வச்சிருந்தோம். ஆனால் ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது என்ற விஷயத்தை நீதான் போட்டு உடைச்ச. அதோட கலைஞர் இருக்கிற வரைக்கும் தான் ஸ்டாலினுக்கு மதிப்பு. அதுக்கு பிறகு ஊடகம் வச்சு செய்யும் பாரு அப்படின்லாம் சொன்னேன். உன் ஆடியோ எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்பொழுதே நம்முடைய செல்வாக்கெல்லாம் விழுந்து போச்சு. முதல்வருடைய உச்சபட்ச பின்பமும் உடஞ்சி போச்சு. எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணம் அப்படின்னு இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு பழிய தூக்கி நம்மளை போட்டு நம்ம கட்சி விட்டே தூக்கி அடிச்சிடுவாங்களோ. அப்படி கட்சி விட்டு தூக்கி அடிச்சாங்கன்னா நம்ம வழக்கு வேகம் எடுக்குமே. ஆட்சியில் இருக்கின்ற வரைக்கும் ஆட்சி காப்பாத்துச்சு. இப்ப கட்சியில் இருந்தோம்னா கட்சி நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆடியோவை அடிப்படையை வச்சு நம்மளை கட்சி விட்டே தூக்கி அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ஆர் ராசா நினைச்சாரோ என்னவோ தெரியல. அவர் முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை. ஸோ மொத்தத்தில் மே தின விழா நீண்ட இடைவெளிக்கு பிறகு மேடை ஏறுகின்றார்கள். எல்லோரும் ஒன்றாக சங்கமிக்கின்றார்கள். அவங்களுக்குள்ள எவ்வளவோ கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். 2வது தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு எங்கெங்க போனீங்க அப்படின்னு எல்லாரும் நலம் விசாரித்துக் கொள்ளுகின்ற நிகழ்வும் நடக்கும். அப்படி நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தித்துக் கொள்ளுகின்ற ஒரு முகத்துல துளி கூட மகிழ்ச்சி இல்லைன்னா அப்போ வாக்குப்பதிவுல மக்கள் என்னத்தை பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா முதலமைச்சருடைய மருமகன் ரிப்போர்ட் எடுத்துட்டு இருப்பாரு, அதை கையில கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை வச்சு அலசி ஆராய்ந்திருப்பார்கள். ஏன்னா ஸ்டாலினுடன் எப்போதும் வலதுகரமாக இடதுகரமாக இருப்பது 3 பேர். அதுல ஒன்று ஏவா வேலு, 2வது கே நேரு, 3வது சேகர் பாபு. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு சேகர் பாபு வரவே இல்லை. ஏன் தெரியுமா? இன்னும் 2 நாள் தான் இருக்குது வாக்கு எண்ணிக்கை. இன்னும் அந்த வாக்கு எண்ணிக்கை வர்றதுக்குள்ளாக என்னென்ன சித்து வேலையை காட்ட முடியுமோ அத்தனையும் சித்து வேலை காட்டுறதுக்காக களத்தில் இறங்கிட்டாரா நம்ம சேகர் பாபு அப்படின்னு தெரியல. ஏன்னா அதிகாரிகளை கூட திமுக காரன் கரெக்ட் பண்ணுவான். நம்முடைய டிஆர்பி ராஜா சொன்னா இருப்பாரு, திமுக காரன் சாதாரணமா வரலடா சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி வெற்றிக்காக திமுக காரன் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவான். அதனால வாக்கு எண்ணும் மையத்துல ஏதாவது சித்து வேலை காட்டக்கூடிய சூழ்ச்சிய நம்முடைய சேகர் பாபு செய்யறாருன்னு தெரியல. இந்த விழாவில் கலந்து கொள்ளவே இல்லை. அதனால் முக்கியமான 2 அமைச்சர்கள் கூட இருக்கின்ற பொழுதும் அவங்க முகத்துல மகிழ்ச்சியை பார்க்க முடியல. ஒரு செய்தி பரவிக்கொண்டே இருக்கிறது. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஆனது திமுகவுக்கு ஒத்துழைக்காது போல இருக்குது. திமுக கூட்டணியிலேயே அதிக தொகுதிகள் அள்ளி கொடுத்திருப்பது காங்கிரஸுக்கு தான். வெற்றி பெற்றாலும் திமுகவுக்கு அடுத்து காங்கிரஸ் தான் அதிக தொகுதிகளை வெற்றி பெற்று இருக்க வேண்டும். ஆனா அந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கேட்பதனால அந்த காங்கிரஸை கூட்டணியில் வச்சுக்கலாமா இல்ல கழட்டி விடலாமா அப்படின்ற எண்ணம் கூட இவங்களுக்கு தீவிர ஆலோசனையா இருக்கலாம். ஆனா அதற்கு மாற்றாக சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது. விசிகாவையும் தேமுதிகவையும் கூட்டணிக்குள்ள இணைத்து கொண்டு காங்கிரஸை கழட்டி விட்டோம்னா போதுமான திமுகவுக்கான செல்வாக்கு கிடைச்சணும் அப்படின்னு முதல்வர் திட்டமிட்டு இருக்கின்றாராம். அந்த செய்தியும் இணையதளத்தில் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனால் முதல்வர் முகத்துல ஈ ஆடாததும்
அமைச்சர்கள் அப்செட் ஆகி நிற்பதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது நம்ம முதல்வர் கையில் கிடைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டும் திமுகவுடைய வாக்குகளை விஜய் பிரிப்பதனால, அதாவது திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை பிரிப்பதனால திமுக பெரும்பான்மை பெறாது. இரண்டாவது, இந்த வெற்றிக்காக திமுக செலவழித்தது ஏகப்பட்ட காசுகள். அந்த காசை எப்படி மீண்டும் எடுப்பது? ஏன்னா 2016 2021 வரைக்கும் எடப்பாடியாருடைய ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியை எவ்வளவு குறை சொல்ல முடியுமோ அவ்வளவு குறை சொல்லி போட்டாங்க. அடுத்தது எங்க ஆட்சி தான் என்ற ஒரு பிம்பத்தை திமுக கட்டமைத்து விட்டது 2016 2021 வரைக்கும். தொழிலதிபர்களும் திமுகவுக்கு பணத்தை வாரி தந்தாங்க. கட்சி பாத்தீங்கன்னா பணத்தாலே கட்டமைக்கப்பட்டது. பிரசாந்த் கிஷோர்லாம் கூட்டு வந்தாங்க. அவ்வளோ பணம் இருந்தது எதிர்கட்சியா இருந்தாலும் கூட. ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமி திமுகவுடைய சூழ்ச்சியும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஊடகம் எப்படி செய்தியை வெளியிடுது, யாருக்கு ஆதரவா இருக்குது என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி திமுகவை பீஸ் கொடுக்கணும், ஊடகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏதோ நான் சொல்றதா நீங்க நினைக்க வேணாம். எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திலே சொல்லிட்டார். என்னன்னு தெரியுமா? தபாரியா, நான் பதவி ஏற்கின்ற தருணத்துல கஷ்டத்துடன் வந்துதான் நான் ஆட்சியை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா ஒண்ணு, எங்க கட்சிக்குள்ள பிரச்சனை இருந்தது. ரெண்டாவது, என்ன கூட இருந்துக்குன்னு பல பேர் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவனை நான் துரோகியா பார்த்தேன். அவனை சமாளிப்பதா இல்ல திமுகவை சமாளிப்பதா என்ற ஒரு சவால் இருந்தது. அது மட்டும் இல்ல, பேரிடர்கள் வந்து கொண்டே இருந்தது. மழை, வெள்ளம், புயல். மூன்றாவது, கொரோனா வேற வந்துடுச்சு. ஸோ இப்படி பல சவால்கள் இருந்தது அந்த காலகட்டத்தில். அப்ப நான் திமுக காரன் என்ன பண்றான், ஊடகத்துக்காரன் என்ன பண்றான்னு நான் கணிக்காம விட்டுட்டேன். ஆனால் இந்த முறை பழைய பழனிசாமியை பார்க்கவே முடியாது. சித்து வேலையா காட்டுறீங்க? சித்து வேலை என்னையா? மக்கள் பணத்தையா கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க? யாரை மிரட்டுறது, யாரை உருட்டுறது? வச்சுக்கிறேன்டா அவங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு சில அமைச்சர்களை பேர் சொல்லியே ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களுக்கு கெட்ட நேரம் என்பதெல்லாம் சொன்னார். அதனால இந்த முறை எடப்பாடி பழனிசாமியுடைய ஆவேசத்தை பார்த்து எந்த முதலீட்டாளரும் எந்த தொழிலதிபரும் திமுகவுக்கு நிதியே கொடுக்க மாட்டாங்க, அன்பளிப்பே வராது. அதனால திமுக இப்ப செலவு பண்ண மாதிரி அடுத்த தேர்தலுக்கு செலவு பண்ண முடியாது. இந்த தேர்தலை வெற்றி பெற வேண்டும். தொடர்ந்து திமுக இரண்டாவது முறையும் ஆட்சியை பிடிக்கும் தமிழக அரசியல் களத்துல வரலாற்றையே மாற்றி எழுதுவோம் என்ற ஒரே காரணத்துக்காக ஏகப்பட்ட கோடிகளை இறச்சி விட்டாங்க. அமைச்சர் பெருமக்கள் இடத்துல இருக்கிறதும் பாத்தீங்கன்னா அவங்க தொகுதிக்கும் இல்லாம பிற தொகுதிகளுக்கும் செலவு பண்ண சொல்லிட்டாங்க. அதனால அமைச்சர் பெருமக்களும் இன்னைக்கு காலியா இருக்கிறாங்க. அறிவாலயத்திலும் பணம் இல்லாம காலியா இருக்கிறது. ஆட்சிக்கு வந்தா நிறைப்பிடுவாங்கோ. ஒருவேளை ஆட்சிக்கு வரலனா காலியானது தான். கனிமொழி என்ன அவதாரம் எடுப்பாங்கன்னு தெரியாது. சபரீசன் அவர்கள் என்ன அவதாரம் எடுப்பான்னு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன மாதிரி நெருக்கடி கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ரிசல்ட் வெற்றியா வந்துடணும்னு சொல்லிட்டு குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு கொடைக்கானல்ல போய் வேட்டி கொண்டு வந்ததாக தெரிகிறது. அந்த குறிஞ்சி ஆண்டவர் தான் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் போல இருக்குது. கட்சியை காப்பாற்றுறதுக்காவது ஆட்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அது சாத்தியமில்லை என்று தெரிந்த பிறகுதான் நமக்கு தோல்விக்கு பிறகு இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் கண்முன்னே நேலாடி கொண்டு இருப்பதனால நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியா இருக்க முடியல. அமைச்சர் பெருமக்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள். அந்த வழக்குகள் இப்போது நிறைய விசாரணைக்கு வரல. அதே மாதிரி ஈடியும் விசாரணைக்கு வரவே இல்லை, சிபிஐயும் விசாரணை செய்யவே இல்லை. இவற்றுக்கெல்லாம் ஒன்று, மாநில முதலமைச்சர் அனுமதி அளிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அமைச்சர் பெருமக்கள் மீது வழக்கு பதிய வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்றால் சபாநாயகருடைய ஒப்புதல் தேவை. ஆளுங்கட்சியாக திமுக இருப்பதனால அமைச்சர் பெருமக்கள் மீது வழக்கும் பதிய முடியல, அவங்கள விசாரிக்க முடியல. பழைய வழக்குகள் மட்டும்தான் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சபாநாயகர் யாருடையதுன்னு தெரியும். சபாநாயகர் ஈஸியா முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரணை செய்வதற்கு உத்தரவிட்டு விடுவார்கள். அதனால வழக்கை எதிர்கொள்ள வேண்டும். வம்படியா செலவு பண்ண காசை மீட்டெடுக்க வேண்டும். ஸோ இவ்வளோ சவால்கள் இருக்குது. ஆனாலும் இந்த தமிழக மக்கள் கழுத்தறுத்துட்டாங்களே அப்படின்ற எண்ணம் ஏவாவேலுக்கும் அமைச்சர் நேரு அவர்களுக்கும் இருந்ததோ என்னவோ தெரியல. ஒரு பொம்மை ரோபோட்டு எப்படி கைத்தட்டுமோ அந்த மாதிரி எந்த ஒரு உணர்வும் இல்லாம கைத்தட்டு விட்டு அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு திசையை திரும்பி பார்த்து நின்று கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ மொத்தத்தில் ஆட்சியில் இருக்கின்ற போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, எவ்வளவு அதிகார தோரணையுடன் நடந்து கொண்டாங்க. ஆனா இந்த அளவுக்கு அடக்கம் ஒடக்கமாக ஆட்சியில் இருக்கின்ற போது இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா மக்கள் வாக்களித்திருப்பாங்க.
ஸோ மக்கள் பிரச்சனையை ஊடகம் பேசி அந்த பிரச்சனையை அமைச்சர் பெருமக்கள் களத்திலிருந்து தீர்த்து வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா ஆட்சி கிடைத்த உடனே அவங்கவங்க கட்ட பஞ்சாயத்தும் சட்டத்துக்கு மீறிய செயலும் செய்ததுனால மக்கள் வழக்கம் போல திமுக திருந்தாம தான் இருக்கிறது. கலைஞர் காலத்து திமுக வேற, ஸ்டாலின் காலத்து திமுக வேற என்று நினைப்பதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. அதனால கலைஞருக்கு எப்படி 2வது முறை வாய்ப்பு தரலையோ அதே மாதிரி இவருக்கும் வாய்ப்பு தர வேண்டாம் என்று சங்கூதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ்வளோ இறுகிய முகத்துடன் மே தின விழாவில் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். பார்க்கலாம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது உண்மையாகுதா இல்ல வெற்றி வருகின்ற போது அடக்கத்துடனும் தோல்வி வருகின்ற போது துவளாம துணிவுடன் எதிர்கொள்வதும் திமுகவுடைய கொள்கைடான்னு சொன்னாங்களே, அதனால வெற்றி வந்ததுனால அடக்கமா இருந்தாங்களா என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.